அம்மா, இங்க பாருங்க, கேரட் தோட்டம். ஆமாடா கண்ணு. அம்மா, கேரட் எல்லாம் எவ்வளவு அழகா விளைஞ்சிருக்கு பாருங்க. பார்க்கவே கண்ணுக்கு குளுமையா இருக்குமா? ஆமாடா கண்ணு, ரொம்ப அழகா விளைஞ்சிருக்கு. பார்க்கவே அழகா இருக்கு. அம்மா அம்மா, எனக்கு இதுல ஒரு கேரட் பறிச்சு தாங்கம்மா. வேணாண்டா சில்லு, வா நம்ம வேற தோட்டத்துக்கு போகலாம். போங்கம்மா, நான் வரமாட்டேன். எனக்கு இந்த தோட்டத்தில் இருக்கிற கேரட் தான் வேணும். இது சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியா இருக்கும். வேணாண்டா சில்லு, நம்ம வேற ஒரு நல்ல கேரட் தோட்டத்துக்கு போய் கேரட் பறிச்சு சாப்பிடலாம். அதெல்லாம் முடியாதும்மா, எனக்கு இந்த கேரட் தான் வேணும். நீ இதை பறிச்சு தந்தாதான் நான் வீட்டுக்கு வருவேன், இல்லைன்னா வீட்டுக்கே வரமாட்டேன். ஜில்லு, நான் சொல்றத கேளு. இந்த தோட்டக்காரன் ரொம்ப மோசமானவன். நம்ம இங்க நிக்கிறத பார்த்தா நம்மள புடிச்சு கட்டி வச்சிருவான். அப்புறம் நினைச்சாலும் நம்ம வீட்டுக்கு போக முடியாது. என்னம்மா சொல்றீங்க? ஆமா, அந்த தோட்டத்துக்காரன் இங்கதான் சுத்திக்கிட்டு இருப்பான். அவன் நம்ம 2 பேத்தையும் பாக்கிறதுக்குள்ள சீக்கிரமா ஓடிடலாம். அதெல்லாம் முடியாதுமா, இந்த தோட்டத்துல இருக்க ஒரு கேரட்டையாவது சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு வருவேன். ஜில்லு, அந்த கூட நிறைய கேரட் இருக்கு பாரு. அந்த தோட்டக்காரன் தான் பறிச்சு வச்சுட்டு போயிருக்கான். அப்படின்னா அவன் இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கிறான். அதனால அவன் நம்மள பாக்கிறதுக்குள்ள வேகமா ஓடிடலாம். அப்ப எப்பமா இந்த கேரட்டை நான் சாப்பிடுறது? முதல்ல நம்ம வீட்டுக்கு போவோம். சாயந்தரமா யாருக்கும் தெரியாம ஒரு கேரட்டை நான் பறிச்சு தரேன். சரிங்கம்மா, நீங்க சொல்றதுனால உங்க கூட வீட்டுக்கு வரேன். நீங்க சொன்ன மாதிரி சாயந்தரம் இந்த தோட்டத்துல இருந்து எனக்கு ஒரு கேரட் பறிச்சு தந்துடணும். ஜில்லு, நீ கவலைப்படாத. எப்படியாவது ஒரு கேரட்டாவது உனக்கு இந்த தோட்டத்திலிருந்து நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். சரிங்கம்மா, அந்த தோட்டக்காரன் வரதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இந்த ஜில்லு அந்த தோட்டத்து கேரட்டு தான் வேணும்னு ஒரே பிடிவாதம் பண்ணுதே. ஜில்லுவுக்கு அந்த தோட்டத்துக்காரனை பத்தி தெரியாது. அவனோட தோட்டத்தில் இருக்கிற கேரட்டை சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட நிறைய முயல்களை அவன் வேட்டையாடி இருக்கிறான். மற்ற எல்லா தோட்டத்து கேரட்டை விட அவனுடைய தோட்டத்து கேரட்டு ரொம்ப ருசியா இருக்கும். அதனாலதான் நிறைய முயல்கள் அந்த தோட்டத்து கேரட்டை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு அந்த தோட்டக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. கொஞ்ச நாளா எந்த முயலுமே அந்த தோட்டத்து பக்கம் போறதே இல்லை. ஆனா ஜில்லு எவ்வளவு சொல்லியும் கேட்காம அந்த தோட்டத்து கேரட்டு தான் வேணும்னு அடம் பிடிக்கிறா. அவளை ஏமாத்துறதுக்கு தான் நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். இந்த கேரட்டை சுத்தி வேப்பிலச்சாரை தடவி வச்சிருக்கேன். இதுதான் அந்த தோட்டத்து கேரட்டுன்னு ஜில்லு கிட்ட கொடுத்து ஏமாத்த போறேன். ஜில்லு சாப்பிட்டதும் இந்த கேரட் நல்லா கசக்கும். அப்புறம் ஜில்லு இந்த தோட்டத்து கேரட்டே வேணாமா, ருசியே இல்லை அப்படின்னு சொல்லி வெறுத்துருவா. அப்புறம் அந்த தோட்டத்து பக்கம் எப்பயும் போக மாட்டா. நாமளும் அந்த பயங்கரமான தோட்டத்துக்காரன்ட்ட இருந்து தப்பிச்சிடலாம். அம்மா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கையில என்னம்மா கேரட்டு? ஜில்லு, நீ கேட்ட மாதிரி அந்த தோட்டத்திலிருந்து ஒரு கேரட் பறிச்சுட்டு வந்துட்டேன். அம்மா, உங்களை தோட்டக்காரன் பார்க்கலையா? பார்க்கலம்மா, தோட்டக்காரன் இல்லாத நேரமா பார்த்து வேகமா போய் பறிச்சுட்டு வந்துட்டேன். அம்மா, கொடுங்கம்மா, எனக்கு சாப்பிட்டு பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. ஜில்லு, உனக்காக தானே பறிச்சுட்டு வந்தேன், இந்தா சாப்பிடு. கொடுங்கம்மா, அந்த கேரட்ல அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கறேன். அம்மா, என்னம்மா கசப்பா இருக்கு? நல்லாவே இல்லம்மா. அம்மா, கொஞ்சம் கூட ருசியா இல்லையேம்மா. எனக்கு இந்த கேரட் வேண்டாம்ப்பா. என்னம்மா ஜில்லு, கேரட்டை தூக்கி போட்டுட்ட? ஆமாம்மா, ரொம்ப கசப்பா இருக்குமா. ஒரு வாய் கூட என்னால சாப்பிட முடியல. இனிமே இந்த கேரட்டே எனக்கு வேணாம்மா. நாம எப்பயும் போவோம்லம்மா ஒரு கேரட் தோட்டம், அந்த தோட்டத்தில் இருக்க கேரட் தாம்மா நல்லா இருக்கு. இனிமே எனக்கு இந்த கேரட்டே வேண்டாம்ப்பா. முதல்ல தண்ணி குடிக்கணும், வாயெல்லாம் ஒரே கசப்பா இருக்கு. சரிடா ஜில்லு, நீ ஆசைப்பட்டியேன்னு கொண்டு வந்தேன். எனக்கு என்ன தெரியும் இந்த கேரட் இப்படி கசக்கும்னு? எனக்கும் தெரியலம்மா, இப்பதான் தெரியுது அந்த கேரட் தோட்டத்தில் இருக்க எல்லா கேரட்டும் கசக்கும்னு. சரிம்மா, முதல்ல நான் போய் தண்ணி குடிக்கிறேன். அப்பாடி, ஒரு வழியா ஜில்லுகிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். இனிமே அந்த கேரட் தோட்டம் பக்கமே போகமாட்டா. நாம போட்ட திட்டம் ஜெயிச்சிருச்சு. அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு.